சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த புதிய ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராதனை ஆழங்களுக்குள்ளாய் கொண்டு செல்வாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரே, நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளை நிறைவாகும். உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய பின்மாறி மலை பொழிந்தருளப்படட்டும். எங்க வாழ்க்கையின் எல்லையெங்கும் உம்முடைய பின்மாறி மலை பொழிந்தருளப்படுவதாக, செழிப்பு உண்டாவதாக, ஆவிக்குரிய செழிப்பு. ஆமென். எல்லா குறைவுகளிலே செழிப்பு உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பின்மாறி மலை பெய்யட்டும். வேண்டுமே நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவுள்ள நீங்க வரும் பொழுது குறைவுள்ள எங்க வாழ்க்கை நிறைவாகும். எப்படி அன்றைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில நீங்க வந்த பொழுது குறைவுகள் நிறைவானதும், ஆண்டவரே உம்முடைய கையிலே கொண்டு வந்த 5 அப்பமும் 2 மீனும் குறை உள்ளது நிறைவானதும், ஆண்டவரே கொஞ்சமாவும் கொஞ்ச எண்ணெயும் ஆண்டவரே எப்படி பஞ்சகாலம் முழுவதும் நிறைவுள்ளதாய் வந்ததோ, நீங்க கிரியை செய்தால், நீங்க வந்தா எங்க வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும். ஆராதனை ஆழங்களுக்குள்ளே எங்களை கூட்டி செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த பாடலை நம்ம பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். மகிமைப்படுத்துகிறோம். சகல துதியையும் கனத்தையும் புகழையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உயர்ந்தவர் நீர், சிறந்தவர் நீர், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, துதியும் கனமும் அவருக்கே உண்டாவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வேதவசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வைத்தல்ல, ஆராதிக்கிற தேவனிலே கலிகூர்ந்து, நம்முடைய இரட்சிப்பின் தேவனிலே கலிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே
அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. இப்படி சொல்லலாமா? துதி கணமை, துதி கணமை மகிமை எல்லாம் செலுத்தியே தொழுதிடுவோ. துதி மகிமை செலுத்தியே நாம் ஒரு மனமாய் என்றும் தொழுதிடுவோம். இப்படி சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே, அவர் ஒருவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. பிரியமானவர்களே, வேதவசனம் எப்படி சொல்லுது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இந்த நாளிலே கூட நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் வாய்க்கும். அது நடக்கும். அது என்ன நடந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. ஆகவே விசுவாசத்தோடு கூட என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் நினைத்தார் அதை தடுப்பவன் யார்? நல்லா சேர்ந்து பாடலாம். ஆமென். சந்தோஷமாய் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்றபோது கலங்காதே என்றவர், தனித்து நின்றபோது இருக்கிறேன் என்றவர் நடத்துவார். நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் அந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் அந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். அநேக காரியங்களை முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பலத்தால் அது முடியும். பாடலாம். முடியாது என்றபோது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன்,
உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. என்னை சுற்றி உள்ள கண்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில், தலைகுனிந்த இடத்தில், ஒதுக்கிய தள்ளியவர்கள் மத்தியிலே என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மனுபுத்திரர்கள் நடுவாக அவரை நம்புகிற தேவ ஜனங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகவே கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவ சமூகத்தில் அவரை நம்புவோம். இப்படி அவரை விசுவாசித்து அறிக்கை செய்வதும் ஆராதனையில ஒரு வகைதான். ஆகவே அவர் மேல முழுமையான விசுவாசம் வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் கவலை இல்லை. என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் நடத்துவாரே. அவர் எப்போதும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொல்லுங்க இந்த வார்த்தையை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை.
நம்புவே இறுதி வரை. என்ன வந்தாலும் நம்புவோம், யார் கைவிட்டாலும் நம்புவோம். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. இந்த நாளிலே கூட நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவருடைய நாமமே எல்ஷடாய் என்பது சர்வ வல்லமை உள்ளவர் என்பது. ஆகவே இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற நம்முடைய ஆண்டவர் தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மாறாதவர், நீர் மாறாதவர், இன்றைக்கும் நீர் மாறாதவர். எங்களால் கூடாதவைகளை உங்களால் செய்ய வைக்க முடியும். தேவ சமூகத்தில் சொல்லலாம், என்னால் ஒன்றும் கூடாது, என்னையே தந்து விடுகிறேன், உம்மால் எல்லாம் கூடும். உம்மையே நம்பி இருக்கிறோம். என்னால் ஒன்றும் கூடாது, என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமே, உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாது, என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் வல்லவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவர். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமாப்பா, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவேன். என் தேவைகளை நிறைவுள்ளதாய் மாற்றுவேன். எங்கள் கண்ணீரை துருத்தியில வைத்து பலன் தருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆமாப்பா, அன்றைக்கு ஆகா அந்த வனாந்தரத்திலே துறவை கண்டுகொண்டது போல எங்களுக்கும் இந்த வனாந்தரத்திலே துறவுகள் தென்படுவதாக
எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக மகிமைப்படுத்துகிறோம். என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளே, உம்மை நான் நம்பி உள்ளே. நம்மை பார்க்கிறவரை நம்புவோம், நம்பிக்கைக்குரியவரை நம்புவோம். ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கையற்ற இந்த உலகத்தின் மேலே, உலக மனிதர்களின் மேலே, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் பணத்தின் மேலே அல்ல. அதான் வேதத்தினுடைய நடு மையத்தின் வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவன் உள்ள தேவன் பேரிலே பற்றுதலாய் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருப்பதுதான் நமக்கு நலம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்ல முடியும்? ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். இந்த ஆராதனை கடைசி பகுதியில் எங்க நம்பிக்கை முழுவதையும் உங்க மேல வைத்து, ஆண்டவரே எங்கள் எல்லா துதி கன மகிமையை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே மீண்டுமாக இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய அந்த ஆராதனை ஆழங்களை குறித்த வார்த்தைகளை தியானிப்போம். நாம் கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தது போல இயேசு செய்த ஸ்தோத்திரங்கள், இயேசு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார் என்று நாங்கள் பார்ப்போம். இயேசு ஜெபித்தார், இயேசு எப்படி அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் நம்ம அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவனை அநேக நேரங்களிலே ஸ்தோத்தரித்தார். பாருங்க, அதைத்தான் நம்ம கடந்த வாரத்துல உண்மை தெய்வத்தை ஜனங்கள் அறிந்து கொள்வதனாலே அவர் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார் என்றும், குறைவுகளிலே தன்னுடைய தேவை மிக பெரியது, தன்னுடைய கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது, அந்த குறைவுகளிலே ஸ்தோத்திரம் செய்த பொழுது
ஆமென். அந்த குறைவுகள் நிறைவானது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே கூட நாம் இன்னும் 2 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனையின் ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி, ஆமென், தேவனை துதித்து ஆராதிப்பதை குறித்த ஆழங்களை நம்ம தியானிக்கிறோம். இதனாலே நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு இந்த செய்திகள், இந்த ஆராதனைகள் மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியை எதிர்பாருங்கள். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஆராதனை நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இறுதியிலே நாங்கள் ஜெபத்தை நடத்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆராதித்தோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். கடைசியாக ஜெப நேரத்தையும் வைத்திருக்கிறோம். ஆகவே உங்கள் ஜெப காரியங்களை, ஜெப குறிப்புகளை நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ அல்லாவிட்டால் அந்த யூடியூப்ல இருக்கிறதான அந்த ஃபீட்பேக்ல இருக்கிற அந்த மெசேஜ் போடுகிற இடத்துல நீங்க டைப் செய்து அனுப்பினால் கூட பாருங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆகவே உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அதை அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரித்தார். ஆமென், ஹalleluya. பாருங்க, இந்த 3வது காரியத்துக்கான வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே இயேசுவானவர் ஸ்தோத்தரித்த இந்த 3வது ஸ்தோத்திரம் படிக்கிறேன். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசுவானவர் ஸ்தோத்தரித்தார். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கை மனுக்குலத்திற்கு வரப்போகிறது. அது வரைக்கும் பழைய உடன்படிக்கை. பாருங்க, இப்பொழுது புதிய உடன்படிக்கையை இயேசு இந்த உலகத்திற்கு அவர் உண்டாக்க போகிறார், அதை தரப்போகிறார், அதை செய்து முடிக்க போகிறார். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கைக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆமென் சொல்லுவோம். பாருங்க, இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பின்புதான் இந்த பழைய ஏற்பாடு ஒளிந்து புதிய ஏற்பாடு துவங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, அது வரைக்கும் ஒருவன் பிதாவின் சமூகத்துக்கு வரணும்னா, தேவ சமூகத்துக்கு வரணும்னா, அவன் ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி அதன் இரத்தத்தை சிந்த வேண்டும். ஆமென். இதை குறித்து நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனத்தை படிக்கலாம். படிக்கிறேன், கவனிங்க. எப்படி எனில், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளம் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் இரத்தம் சிந்தப்பட்டு, ஒரு மிருகத்தினுடைய, ஆடு மாடினுடைய, புறாவினுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டு, அந்த இரத்தத்தினாலே தான் ஜனங்கள் தேவ சமூகத்திலே நெருங்கி வர முடியும். பாருங்க, இந்த பிரமாணத்தை ஆண்டவர் உடைக்கிறார். இப்பொழுது இனிமேல் எந்த மிருகங்களின் இரத்தம் அல்ல, என்னுடைய இரத்தமே இனிமேல் புதிய உடன்படிக்கையாக, என்னுடைய இரத்தமே ஜனங்கள் பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக இதோ சிந்தப்பட போகிறது என்று பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசுவானவர் புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென். ஏன் பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தினர்கள் எந்தெந்த பிரமாணங்களை எல்லாம் அவர்கள் கை கொள்கிறார்களோ எல்லாமே அவைகள் பழைய பிரமாணம் தான். பாருங்க, பாவத்தை போக்குவதற்கு அன்றைக்கு பழைய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆடு மாடுகள் புறா ரத்தம் சிந்தப்படணும். பாருங்க, அந்த சிந்தப்பட்ட ரத்தம், அதே போலதான் அநேகர் நம்ம பார்த்திருப்போம். கோயில்களிலே சில பலி செலுத்துவார்கள். ஆடு மாடுகளை அவர்கள் ரத்தம் வடிய விட்டு பலி செலுத்துகிறதை பார்த்திருக்கிறோம்.
ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தங்கள் செய்ததான அக்கிரமங்கள், குற்றங்கள் இவைகள் கடவுள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இதை செய்கிறாங்க. இது மட்டுமல்ல, பாருங்க, நிறைய புண்ணிய காரியங்கள், பாருங்க, தங்கள் சரீரத்தை வருத்திக் கொள்ளுகிற காரியங்கள், நடந்து போவது, தங்களை தாங்களே குத்திக் கொள்வது, இப்படி பல காரியங்களை செய்வார். பாருங்க, நோன்பு இருப்பது, இப்படி பல காரியங்களை தங்களை வருத்தி கொண்டு செய்கிற எல்லாமே பழைய பிரமாணங்கள் தான். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஏனென்றால் இந்த பிரமாணங்கள், இந்த பழைய பிரமாணம் எல்லாம் வேதவசனம் சொல்லுது பாருங்க, மனசாட்சியை சுத்தம் பண்ணார். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதே 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 9ஆம் வசனத்துல படிக்கிறேன், கவனிங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, என்ன ஆடு மாடு புறாவின் ரத்தம் சிந்தப்பட்டு பலி செலுத்தினாலும் பாருங்க, மனசாட்சியில அந்த சுத்திகரிப்பு, அந்த நிச்சயம் வரவே வராது. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, மனசாட்சியை பூரணப்படுத்தாதான். இப்படி இந்த உலகத்துல எந்த காரியங்களை செய்து கடவுள் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. இதுதான் பழைய பிரமாணம். இந்த பிரமாணத்தை மாற்றி புதிய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். ஹalleluya. பாருங்க, அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க இந்த புதிய பிரமாணத்திற்காக அவர் நன்றி செலுத்துகிறார். ஏனென்றால் இந்த புதிய பிரமாணம் என்னவென்றால், இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படிக்கு அநேகருக்காக, ஆமென், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, எவர்களாயிருந்தாலும், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆமென், இந்த மதம் அந்த மதம், அந்த ஜாதி இந்த ஜாதி, எந்த ஏற்ற தாழ்வு எதுவும் அல்ல, யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவர்களை மனசாட்சியை சுத்திகரித்து, அது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மனசாட்சியை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அதுதான் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய இந்த புதிய உடன்படிக்கைக்காக இயேசுவானவர் ஸ்தோத்தரித்தார். ஹalleluya. பாருங்க, அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நான் 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். இந்த இயேசுவின் இரத்தம் தான் மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும். ஏனென்றால் மனசாட்சி தான் கடவுளுடைய குரலா இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல மனிதன் யாரையும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனசாட்சி அவனை குற்றமுள்ளவன் குற்றமற்றவன் என்பதை அது நிரூபித்து காட்டிவிடும். அது சொல்லிடும் நீ யார் என்பதை அந்த மனசாட்சி சொல்லிடும். ஏனென்றால் மனசாட்சி என்பது கடவுளுடைய குரலா இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாருங்க, ஒரு சாட்சியை கூட சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இந்த மனசாட்சியை குறித்து, இந்த மனசாட்சியில ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவதை குறித்து ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, கடந்த நாட்கள் ஒரு கிரைம் ஸ்டோரியை நாங்க கேட்டுக்கொண்டிருந்தோம். பாம்பேல ஒரு மனிதன் பாருங்க ஒரு நபரை கொலை செய்து விட்டான், ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டான். இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த கேஸ்ல இந்த குற்றவாளி, அந்த கொலை செய்தவனை போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எந்த துப்பும் பாருங்க, எந்த தடயமும் கிடைக்கல. அப்படியாக இந்த மனிதன் பாருங்க, போலீஸ்ல அகப்படாதவனாகவே இருந்தான். பல ஆண்டுகள் கடந்து விட்டது. கடைசியில போலீஸ் இந்த கேஸ முடியல, க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்து விட்டது. பாருங்க, இந்த கேஸ்ல திடீர்னு ஒரு நபர் நேர ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஆஜராகி, இந்த கொலையை நான் தான் செய்தேன், இந்த பெண்ணை நான் தான் கொலை செய்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். அவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். எப்படி இந்த கேஸ்ல இவன் அழகா தப்பிச்சிருக்கலாமே, இவனை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்குல இவன் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறான். ஆனா இப்பொழுது ஏன் இவன் இந்த கொலையில தான் தான் கொலை செய்து சொன்னான்னு சொல்லி அதற்கான காரணத்தை கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணை கொலை செய்த அந்த இரவு நேரத்துல, அந்த இரவு நேரம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய மனசாட்சி வாதிக்கிறது,
என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவளை கொலை செய்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சியிலே நான் குற்றப்பட்டு நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். என்னால் நிம்மதியாகவே வாழ முடியவில்லை. ஆகவே தான் நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வந்தேன் என்று சொன்னான். பாருங்க, மனசாட்சி என்பது கடவுளுடைய குரலாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாவங்களை அது சரியாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த பாவமானது மனசாட்சியை விட்டே கழுவப்பட வேண்டுமானால் வேதவசனம் சொல்லுது, படிக்கிறேன் பாருங்க, எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பாருங்க, இந்த உலகத்துல மனசாட்சியில் இருக்கிறதான குற்ற உணர்வை நீக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மட்டுமே உண்டு. ஆகவே தான் புதிய உடன்படிக்கையாகிய அந்த புதிய இயேசுவின் இரத்தத்திற்காக இயேசுவானவர் நன்றி செலுத்தினார். அவருடைய இரத்தம் சிந்தப்படுவதற்காக அவர் கவலைப்படல. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தினார். ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய இந்த இரத்தம் சிந்தப்படுகிறதே என்று பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இதற்காக நாம் ஸ்தோத்தரித்திருக்கிறோமா? நாம் இதற்காக நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். புதிய உடன்படிக்கைக்காக, புதிய உடன்படிக்கையை உண்டாக்கிய இயேசு இரத்தத்திற்காக பாருங்க, இயேசு ஸ்தோத்தரித்தார். நாமும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல கைகளை உயர்த்தி எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை அது கழுவி சுத்திகரிக்கிறது. நம்முடைய மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சியோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ தேவனுடைய பிள்ளை என்று, உன் குற்றம் உன்னுடைய பாவம் உன் அக்கிரமெல்லாம் கழுவப்பட்டுகிறது என்று. இது இயேசுவின் இரத்தத்தினாலேயே புது உடன்படிக்கையினாலேயே உண்டாயிருக்கிறதுனாலே பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக இன்னொரு காரியம், இயேசுவானவர் ஸ்தோத்திரித்த அடுத்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் இந்த சம்பவத்தை படிக்கலாம். ஸ்தோத்திரித்த அவர் செய்த காரியத்தை படிக்கிறேன் கவனிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று இங்கே பிதாவாகிய தேவனை இயேசுவானவர் ஸ்தோத்திரிக்கிறார். இந்த லாசரு மரித்த சம்பவம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அவர் ஏன் ஸ்தோத்திரித்தார்? எப்படி ஸ்தோத்திரித்தார்? எதற்காக ஸ்தோத்திரித்தார்? நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இந்த சூழ்நிலையை நான் விளக்குகிறேன். இந்த லாசர் என்கிற மனிதன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தார். பாருங்க, லாசருவையும் அவன் குடும்பத்தையும் அவன் சகோதரியாகிய மார்த்தாள், மரியாள், அந்த முழு குடும்பத்தையும் இயேசு மிகவும் நேசித்தவராய் இருந்தார். பாருங்க, இப்பொழுது லாசரு மரிக்கும் தருவாயிலே இருக்கிறான். அப்பொழுது இயேசுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆனால் இயேசு வரவில்லை, அவன் மரித்து போகிறான். மரிக்கும் தருவாயிலே இயேசு அந்த இடத்திலே இல்லை. மரித்த உடனேயும் இயேசு அங்கே வரவில்லை. இப்பொழுது அவனை ஒரு குகையிலே அவனை அடக்கம் பண்ணி, அதாவது அவனை சீலையிலே, அதாவது அவர்களுடைய முறைப்படி, யூதர்களுடைய முறையின்படி அவர்கள் சீலையிலே சுற்றி, வெள்ள துணியினால நல்ல முழுவதுமாய் சுற்றி, அவர்கள் நல்ல அந்த பரிமள தைலம், சுகந்த வர்க்கம் எல்லாம் போட்டு அங்கே உள்ளே வைத்து, பாருங்க, மேலே அந்த கல்லை வைத்து அடைத்து விடுவார். இப்படிப்பட்ட அடக்கம் செய்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு அந்த கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நம்ம எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை புரிந்திருக்கும். இந்த நிலையிலே இயேசு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க,
பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியானால் இங்கே ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறார். அதற்கென்று இப்பொழுது நான் பிதாவே, நான் கட்டளை கொடுக்க போகிறேன், நீங்க இவனுக்குள்ள ஜீவனை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு, காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த மரித்த இந்த லாசரு உள்ளே இருக்கிற இந்த நாள், அவன் மரித்து 4வது நாள், அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. ஆமென். பாருங்க, பொதுவா அறிவியலாளர்கள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, 3ஆம் நாளுக்கு பின்பு சரீரம் அழுக தொடங்கும். ஆனா இங்க லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. பாருங்க, பொதுவா நம்முடைய கலாச்சாரத்திலே, பொதுவா கிறிஸ்தவர்களிலே நம்ம என்ன செய்வோம்? மரித்து 3வது நாளிலே அவர்களுக்கு என்று ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை, நம்ம துக்க நிவர்த்தி கூட்டமா நம்ம வைத்து முடித்துடுவோம். அதோடு கூட அவர்களை மறக்கணும், அவர்கள் இறந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யணும் சொல்லி பாருங்க, அநேக இடங்களிலே துக்க நிவர்த்தி கூட்டம் வைத்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். பாருங்க, இப்படி 3ஆம் நாளிலே இதுதான் நடக்கும். ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து 4ஆம் நாளிலே இங்கே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். லாசருவை, மரித்தவனை 3ஆம் நாளில 4ஆம் நாளிலே உயிரோடு கூட தங்களோடு கூட சாப்பிடுவதற்கு, தங்களோடு கூட பந்தி இருப்பதற்கு அவனை உயிரோடு எழுப்ப போகிறார். ஆமென். எவ்வளவு மாறுபட்ட காரியம் பாருங்க. இயேசு ஒரு சூழ்நிலையை அணுகுகிறதற்கும் நாம் சூழ்நிலையை அணுகுகிறதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுது இயேசுவானவர் பாருங்க, இந்த உயிரற்ற சடலம் உள்ளே இருக்கிறது, அழுகிக் கொண்டிருக்கிற சரீரம் உள்ளே இருக்கிறது, நாற்றம் எடுக்கிற சரீரம் உள்ளே இருக்கிறது. இதோ குகைக்குள்ளே வைத்து அவனை சீலையினாலே முழுவதுமாய் சுற்றி மேலே ஒரு கல்லை வைத்து அடைத்து விட்டார்கள். இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் பாருங்க எதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? இப்பொழுது நான் இந்த லாசருவை ஜீவனோடு கூட உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். இந்த லாசருக்குள்ளே ஜீவன் வரப்போகிறது. கல்லை எடுத்து போடுங்கள். ஆமென். இந்த நாளிலே கூட அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்க வாழ்க்கையிலே முடிந்தது, மரித்தது, முற்றுப்புள்ளி வைத்தது, இனிமேல் இது நடக்க முடியாது என்றிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கல்லை வைத்து அடைத்தது போல அடைத்து வைத்திருக்கிறீர்களோ, அவிசுவாசத்தை வைத்து அடைத்து வைத்திருக்கிறீர்களோ, சூழ்நிலையை பார்த்து அதை மறந்து போய் முடியாது நின்று கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கல்லை எடுத்து போடுங்கள். உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கள், உங்கள் அவ நம்பிக்கையை எடுத்து போடுங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதிருங்கள், கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தபடியா சொல்றாரு. 42ஆம் வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. நீர் இப்போதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இவர்கள் நிமித்தம் இதை நான் சொன்னேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில், நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை சொன்ன அந்த ஆண்டவர் நன்றி செலுத்தின அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, பிதாவாகிய தேவன் இவருக்கு செவி கொடுக்க. ஆம் பிரியமானவர்களே, லாசருவினுடைய அழுகின உடலுக்குள்ளே ஜீவன் வருகிறது. பாருங்க, அந்த கட்டிய சீலையோடு கூட கட்டப்பட்டவனாக வெளியே வருகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், மற்றவளை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய சீலையை அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவன் உங்கள் கட்டுகளை, தேவன் உங்கள் சூழ்நிலைகளை, மரித்து போன நிலைகளை, ஆமென், இதிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எனக்கு காரியங்கள் நிச்சயமாக அற்புதமாய் சம்பவிக்க போகிறது நீங்கள் இப்பொழுதே ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உங்கள் ஜெபத்திலே தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அற்புதங்கள் சம்பவிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரெய்னார்ட் போங்கே என்கிற ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதர் ஆப்பிரிக்கா நாட்டிலே ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தை தடுப்பதற்கு அநேக மந்திரவாதிகள் அநேக மந்திரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் அந்த கூட்டத்துக்கு வருகிறார். பாருங்க, கூட்டத்திற்கு அவர் முன்பதாக
வந்து அமர்ந்த உடனே அவர் தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா என்று சொன்ன அந்த முதல் வார்த்தையிலேயே அந்த கூட்டத்திலே முன்பதாக உட்கார்ந்திருந்த 4 நபர்கள் பாருங்க, வலிப்பு வியாதி அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த வலிப்பு வியாதியினாலே அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். பாருங்க, அவர்களை அந்த 4 பேரையும் தூக்கி வெளியே கொண்டு போகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அவர்கள் மேடைக்கு வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த கூட்டத்துக்கு விரோதமாய், இந்த கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த கூட்டத்தில் பொல்லாத கிரியைகள் நடக்கணும், இந்த கூட்டத்தை கலைக்கணுங்கிற காரியத்துக்காக மந்திரம் செய்தோம். மீண்டும் இந்த கூட்டத்துக்கு நடுவிலேயே மந்திரம் செய்ய நாங்கள் வந்து உட்கார்ந்திருந்தோம். தேவனுடைய வல்லமை எங்களை தொட்டது. அவரை துதிக்கிற அந்த சத்தத்திலேயே தேவ வல்லமை எங்களை தொட்டது. பாருங்க, கர்த்தர் எங்களை இப்பொழுது விடுதலையாக்கி இருக்கிறார். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று வந்து சாட்சி சொன்னார். அப்ப யோசித்து பாருங்க, தேவனை துதிக்கிற அந்த ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் வெளிப்படுகிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, உங்களை உற்சாகப்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் அற்புதங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. மீண்டுமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் அற்புதங்கள் உறுதி செய்யப்படுகிறது. ஆம், இயேசுவானவர் இன்னும் அற்புதமே செய்யல, இன்னும் லாசருவுக்குள்ளே ஜீவன் வரல. ஆனாலும் பிதாவாகிய தேவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், இவன் மீண்டும் உயிரோடு எழுப்ப போகிற, இவன் எழும்பி வரப்போகிறபடியினால், இவனுக்குள்ளே ஜீவன் வரப்போகிறபடியினால், இந்த மரித்த சூழ்நிலை ஆமென் ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு நிலையாய் மாறப்போகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வந்தது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரங்கள் அற்புதங்களை உறுதி செய்யும். ஆமென். அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இயேசு செய்த ஸ்தோத்திரங்களை தியானித்தோம். புதிய உடன்படிக்கையாகிய தம்முடைய இரத்தத்திற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். முடிந்த நிலை. ஆமென். அவ்வளவுதான். இதற்கப்புறம் இதுல வழி இல்லைன்னு கல்லை போட்டு மூடின அந்த கல்லறையில் ஜீவனற்ற அந்த சடலத்திற்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிற ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்க அந்த நாளில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவ ஜனம், ஆண்டு தேவனானவர் அவர் அற்புதங்களை செய்வதிலே, ஆமென், அதிசயங்களை செய்வதிலே மகத்துவமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அவராலே கூடும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபிங்க. எல்லாம் ஜெபிங்க. அந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில கூட மரித்த நிலையாக இருக்கலாம். ஆமென். சூழ்நிலைகள் மரித்ததாக இருக்கலாம். ஆமென். தேவன் அற்புதங்களை செய்வார், நிச்சயம் செய்வார். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஹல்லேலூயா, ஓராபா தராகாபா ஷந்தராபா, எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசமா இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் அவராலே கூடும். எல்லாம் அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசமாய் பாடலாம். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிறவர், மரித்து உயிர்த்தவர், புது உடன்படிக்கையை உண்டு பண்ணினவர், மரணத்தை ஜெயித்தவர், மறுபடியும் வருவார், ஒரு மாற்றம் தருவார். விசுவாசமாய் பாடலாம். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா,
மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அவர் நாமத்தினால பேய்கள் ஓடும், அவர் பெயர்னால் இயேசுவின் நாமத்தினால நோய்கள் உடைய தழும்புகளாலே மறைந்திடும். இந்த நேரத்தில் அற்புதம் நடப்பதாக. விசுவாசமாய் பாடலாம். நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அந்த நாளிலே ஆண்டவரே, இதெல்லாம் முடிந்தது என்று சொல்லி, மரித்தது என்று சொல்லி, அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்த காரியத்தில் தேவன் இப்பொழுதே அற்புதங்களை செய்வார். மரித்த சடலம் அன்றைக்கு ஜீவன் பெற்றது போல இப்பொழுதே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த சூழ்நிலையிலே அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். அதே போல எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தம் புதிய உடன்படிக்கையை உண்டாக்கி எங்கள் மனசாட்சிய செத்த கிரியைகளை கழுவுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவாஸ்வாதை பெற்றுக் கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. God bless you.